கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது உலக அழிவின் அடையாளமாகிய முக்கிய அடையாளங்களில் ஒன்றான ஈசா நபியின் வருகை. இது அதிராம்பட்டினம் ஆயிஷா பள்ளியில் ஜும்மா பயானில் நடந்த ஒரு நிகழ்வாகும். மிக தெளிவாக விளக்குகின்றார் இந்த இமாம். இறுதி வரை கேளுங்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. السلام عليك يا رسول الله. خذ بيديك التي حين أغرقني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبينا صلى الله عليه وسلم نبيا ورسولا. وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. وقال أيضا إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வெடுக்கும் நெடுநிலத்தை காத்திருக்கும் மறையிருக்கும் அல்லவா புகழ் அனைத்தும் உனக்கே உண்டாகட்டுமாக. அம்மன்னவரின் சாந்தியும் சமாதானமும் உலக தலைவர் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள்
இன்னும் இந்த ஜுமாவை வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் இன்னும் குழுவில் இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் கருணையினாலும் ஒரு மாபெரும் கிருபையினாலும் அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் பிறக்க செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹம்மதியாவில் பிறக்க செய்ததற்கு உண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்தை நன்றாக விளங்க வேண்டும். இந்த உம்மத்தை முஹம்மதியான முதல்ல என்ன? இந்த உம்மத்தை முஹம்மதியா யாரு? இவங்க எப்படிப்பட்ட சமூகம்? இந்த சமூகத்துல எதற்காக அல்லாஹ் தஆலா நம்மளை படைக்க செய்தார்? இப்படியெல்லாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், உம்மத்தை முஹம்மதியா என்பது நமது நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களின் தலைவரான ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்டவங்க முழு உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் தலைவர்களாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த முழு உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட 4 வேதங்களில் குறிப்பாக குறிப்பிடப்பட்ட அல்லாஹ்வின் வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இரண்டாவது சிறப்பு. இப்படியாக பல சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை கண்ணியம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால், நாம் இந்த அல்லாஹ்விடத்தை எந்த அளவிற்கு மதிப்பிற்குரியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்படிப்பட்ட எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாம பல விஷயங்களை என்ன செஞ்சாங்க, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தந்தாங்க. அதன் அடிப்படையில இன்று நாம் என்ன செய்திருக்கின்றோம், சில ஜும்மாக்களில் பல ஜும்மாக்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், கியாமத்தினுடைய அடையாளங்களை வரிசையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் நம்ம தஜ்ஜாலினுடைய வருகையை பார்த்தோம். அதற்கு முந்தின வாரம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை பார்க்கிறோம். இவ்வாறாக இன்று அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கியாமத்தினுடைய மிக பெரும் 10 அடையாளங்களில் 3வதாக இருக்கக்கூடிய அடையாளமாக நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்று சொன்னால், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. முதல்ல என்ன செஞ்சோம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவருடைய ஆட்சி காலங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னால் யாருடைய நடக்கும், தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்பதாக பார்த்தோம். இந்த தஜ்ஜாலை கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்திய ஒரு நபர் தான். இவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர் தான். இவர் யார் என்று சொன்னால், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இவர்களை உயர்த்தினா என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கிறிஸ்தவங்களுக்கு மத்தியில பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கு. ஒரு வகையில் என்ன சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க என்பதாக கூறப்படுகின்றது. இன்னொரு வகையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருக்காங்க, உருமாற்றப்பட்டாங்க என்பதை கிடையாது வரலாறு. நன்றாக கவனிக்க வேண்டும். 2 நபர்கள் ஒரே உருவத்தை கொண்டு இன்றைய காலத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ட்வின்ஸ் என்பதாக நாம் இன்றைய காலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து வந்தார். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக தஜ்ஜாலை அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னின் பக்கம் இழுத்துக் கொண்டு இந்த பவுல் என்பவன் என்ன செய்தார், சிலுவையின் பால் அடைய செய்தார். ஆக நன்றாக கவனிக்க வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் ஏற்றப்படவும் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவாக சொல்றார், நான் அவர்களை கொல்லவும் இல்லை, நாம் அவர்களை சிலுவையில் ஏற்றவும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன் தெளிவாக குறிப்பிடுவது. ஆக நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்போது ஏன் அல்லாஹ் தஆலா நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதேதான் நபிகள் பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் கூறினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன செய்வார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக இறக்கப்படுவார்கள்.
தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக இழக்கப்படுவார்கள். ஏன் என்று சொன்னால் இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல தஜ்ஜால் அந்த தஜ்ஜாலை போன்ற மனிதர் என்ன செய்தார் இருந்தார். இப்னு ஸையாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் என்ன செய்தார், அன்றைய சூழ்நிலையில் இருந்தார். அவனின் மூலமாக பல குழப்பங்கள் எழுந்தது. அவன் என்ன செய்வான், இந்த சூழ்நிலை தலைவர்களில் பெரும் கில்லாடியாக இருந்தான். அந்த மனிதர்கள் செய்யப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இவன் தஜ்ஜாலில் ஒருவனாக இருக்கலாம் என்பதாக கூறும்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவன் தஜ்ஜாலாக இருந்தால் நாம் இவனை கொல்ல இயலாது. யார் இவனை கொல்ல முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இவனை கொல்ல முடியும். ஆகையால் இவன் தஜ்ஜால் கிடையாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படியாக பல கருத்துக்களை நாம் வைத்துக் கொண்டு பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்றும் அல்லாஹ்வின் இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் வெளியே வருவார்கள் என்பதுதான் இது கருத்தாக கருதப்படுகின்றது. சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்காங்க. அப்ப சஹாபாக்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சஹாபாக்களுக்கு புது புது விஷயங்களை வழியின் மூலமாக கூறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சூழ்நிலையில சஹாபாக்களுக்கு மத்தியில நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அடையாளங்களை கூறுறாங்க. என்னன்னு தெரியுமா, இந்த விஷயம் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, மிஅராஜுடைய பயணத்துல நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்துட்டு வராங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்த அந்த அடையாளங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில எட்டி வைக்கிறாங்க. என்னவென்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எவ்வாறு விளக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய முதலாவது விஷயமாக கூறினார்கள், அவர் உயரமாகவும் இருக்க மாட்டார், குட்டையாகவும் இருக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், இமேஜினேஷன் பண்ணிட்டு இருப்போம். என்ன செய்வாங்க, நபிமார்கள்லாம் ரொம்ப பெருசா இருப்பாங்க, ரொம்ப இந்த மாதிரி கற்பனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்திய சூழலில் என்ன செய்யப்படுகின்றார்கள், மனிதர்கள் அதிகமான கற்பனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அந்த கற்பனையின் காரணமாகத்தான் இன்று பல நிகழ்வுகள் தன்னை அறியாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் உயரமானவரும் கிடையாது, மிகவும் குட்டையானவரும் கிடையாது, நடுத்தரமான ஒரு மனிதரை போன்றவர்தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அடையாளமாக கூறினார்கள். அடுத்ததாக இரண்டாவது அடையாளமாக கூறினார்கள், இவர் சிவந்த நிறமுடையவராக இருப்பார், சிவந்த நிறமுடையவராக இருப்பார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், சிவந்த நிறம்னா சிவப்பு கலரா, என்னங்க சிவப்பு கலரா, இல்ல ரோஸ் கலரா, இல்ல டார்க் ரோஸ் கலரா என்பது கிடையாது. சிவந்த நிறம் என்று சொன்னால் வெள்ளைக்கும் ரோஸுக்கும் மத்தியில் உண்டான ஒரு நிறம் என்பதாக அந்த நிறத்தில் என்ன செய்வார், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவந்த நிறம் என்பதாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மூன்றாவது அடையாளமாக நாம் பார்க்கும் என்று சொன்னால், அவருடைய தலைமுறை என்னவாக இருக்கும், ஒவ்வொரு நீள நீளமாக இருக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒவ்வொருவரையும் என்ன செய்யும், நீள நீளமாக பெரும் பெரும் முடிகளாக இருக்கும், கருணமாக இருக்காது, முடி ஷார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, முடி என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அளவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவர்களுடைய முடி என்ன செய்யும், ஒவ்வொன்றும் நீள நீளமாக இருக்கும் என்பதாக ஹதீஸுடைய கிரந்தங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சஹாபாக்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தெளிவாக கூறினார்கள், இவர் திமிஷ்க் தேசத்தில் உள்ள ஒரு வெள்ளை மனோராவின் மீது இறக்கப்படுவார். எங்க திமிஷ்க் தேசத்துல உள்ள ஒரு வெள்ளை மனோராவின் மீது என்ன செய்வார், இவர் இறக்கப்படுவார். யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்க இறக்கப்படுவது மட்டுமல்லாம எந்த முறையில் இறக்கப்படுவாங்கன்னு சொன்னா, இரண்டு ஆடைகள் உடுத்திக் கொண்டிருப்பார்கள், மலக்குமார்கள் ரெக்கையின் மீது அமர்ந்தவர்களாக இறங்கும் பொழுது அவர்களுடைய ரெக்கையை பிடித்த வண்ணம் என்ன செய்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். இப்ப இந்த நேரத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம முன்னாடி என்ன செஞ்சிருப்போம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பார்த்திருப்போம். இங்க போன முதல் ஜுமால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருப்போம். என்னன்னு சொன்னா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அனைத்து மக்களையும் ஆட்சி செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் நின்று கொள்ளக்கூடிய மக்கள்களாக தங்களுடைய மக்களை ஆக்கிக் கொண்டு இவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டு இருப்பார். யாரு,
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, தொழுகை நடத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்துலதான் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்திற்கு இறக்கப்படுவார்கள். இதுவும் ஒரு அடையாளம். இதுவும் ஒரு அடையாளம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த உலகத்திற்கு இறக்கப்படுவார்கள். இவர்கள் வந்ததற்கு பின்னால் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே பல பல விதங்களை என்ன செய்வார்கள், பல அமைப்புகளை மாற்றுவார்கள், பல விதங்களை என்ன செய்வார்கள், மேற்கொள்வார்கள். பல சஹாபாக்களை என்ன செய்வார்கள், அழைப்பு பல மனிதர்களை என்ன செய்வார்கள், அழைப்பின் பக்கம் ஈடுபடுத்துவார்கள். அதுல குறிப்பாக யார் அதிகமா நோக்கம் விடுவாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்களையும் இன்னும் கிறிஸ்தவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்வார்கள், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் என்ன செய்வார்கள், மீண்டும் இழுத்து வருவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகின்றது. இதெல்லாம் கியாமத்தினுடைய ஒரு அடையாளம். கியாமத் கிடையாது, கியாமத்தினுடைய ஒரு அடையாளம். அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இந்த பூமிக்கு வந்ததற்கு பின்னால பலஸ்தீன்ல உள்ள ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. இந்த கொலை செய்வதற்கு பின்னால் என்ன செய்யும், நிறைய ஆட்சி காலங்கள் நடைபெறும். அந்த ஆட்சி காலங்கள் முடிந்ததற்கு பின்னால் தான், அந்த ஆட்சி காலங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அடுத்ததாக வரக்கூடியது யஜூஜ் மாஜூஜுடைய வரலாறு. இது மட்டுமல்ல, நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்சி காலங்களில் என்ன செய்வார்கள், பல இடங்களை என்ன செய்வார்கள், மாற்றுவார்கள். பல விஷயங்களை என்ன செய்வார்கள், மாற்றுவார்கள். அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள், முதலாவது பணி. அடுத்ததாக இரண்டாவது பார்ப்பது என்று சொன்னால் பன்றிகளை கொன்று விடுவார்கள். பன்றிகளை என்ன செய்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள். ஏனென்று சொன்னால் பன்றிகள் அல்லாஹ்விடத்திலே ஹராமாக்கப்பட்டவை உண்டு. அதனால என்ன செய்வாங்க, பன்றிகளையும் கொலை செய்து விடுவார்கள். அடுத்ததாக மூன்றாவது விஷயமாக கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களை தகர்த்து விடுவார்கள். கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களை தகர்த்து விடுவார்கள். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய, இன்னைக்கு இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்கள் தகர்க்கப்படும் சொன்னா அப்ப எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் என்ன செய்ய வேண்டும், இதை சரியான முறையில் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் எதிர்காலங்களில் கிறிஸ்தவர்களுடைய கையில் தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர்களுடைய மேனேஜ்மெண்ட் எதிரியா வந்துட்டு கிறிஸ்தவர்கள் மூலம், அந்த கிறிஸ்தவ அமைப்பின் மூலமாக தான் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று அதிகமாக இவர்களுடைய வெளிப்பாடு, இவர்களுடைய தாக்கமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை சாதாரணமா சொல்லிடுவாங்க, அந்த விஷயத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுதுதான் தெரியும் அதற்கு பின்னால் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, பல அர்த்தங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இதுவும் ஒரு காலத்தில் என்ன செய்யப்படும், கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி என்ன செய்யப்படும், ஆதிக்கம் அதிகமாக ஆக்கப்படும். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்தான் இந்த நபி என்பதாக இறக்கப்படுவார்கள். அப்பொழுது என்ன செய்யப்படும், இது மீண்டும் திருப்பத்திற்கு கொண்டு வரப்படும். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனில் உள்ள லுத் என்ற இடத்தில் என்ன செய்வார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். இந்த கொலைதான் மிக பெரும் போராக என்ன செய்யப்படும், கருதப்படும். உலகத்தில் நடந்த மிக பெரும் போராக அன்றைய முஸ்லிம்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, எப்படி இந்த உலகத்தில் இஸ்லாம் பரவும் பொழுது எப்போதும் சொற்ற நபர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்களோ, அதே போன்று கியாமத்தின் பொழுதும் என்ன செய்வார்கள், சொற்ற நபர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகின்றது. போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சிஃபாத்துகள் என்ன செய்யப்பட்டு தஜ்ஜாலுக்கு வழங்கப்பட்டிருக்கும். தஜ்ஜாலுக்கு ஒரு சில சிஃபாத்துகள் வழங்கப்பட்டிருக்கும். என்னன்னு சொன்னா, முதலாவது விஷயம், ஒருத்தவங்களை கூப்பிட்டு கொண்டுருவான், கொண்டுட்டு என்ன செஞ்சிருவான், திருப்பி உயிர் கொடுத்து போகணும்னு சொல்லுவான், போயிடுவான். உயிர் கொடுத்து நீங்க போகணும்னு சொல்லுவான். அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த மனிதர் எங்களுக்கு சொல்லுவாரு. அப்ப இதே போன்ற சிஃபத் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தின் காரணமாக அந்த மனிதனுக்கு உயிரை மீட்டு கொடுப்பார்கள்.
இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட நபிமார்களின் சிஃபத்துகளில் ஒன்று. நன்றாக லாஜிக் கிடையாது, நன்றாக கவனிப்பது லாஜிக் கிடையாது. இது என்னது, நபிமார்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சிஃபத்தை கொடுத்திருந்தாரோ அதே போன்றுதான் இது நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிஃபத்துகளில் ஒன்று. அடுத்ததாக இரண்டாவது விஷயம், தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் நடக்கும் பொழுது தஜ்ஜால் ஒரு சேட்டை பண்ணுவான். என்ன சேட்டைன்னு சொன்னா, யாருக்கெல்லாம் குஷ்ட நோய் இருக்கோ அவங்க எல்லாம் குணமாக்கிடுவான். இதே போன்று நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். என்ன என்று சொன்னால், குஷ்ட நோய்களை தன்னுடைய கைகளால் தடவினார்கள் என்று சொன்னால் அது சரியான ஆகிவிடும் என்பதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகின்றது. இப்ப நமக்கு டவுட் வரும், இந்த சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னு சொன்னா இப்ப நம்ம தஜ்ஜாலை கவனிக்கிறதா இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கவனிக்கிறதா? இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு ஒரு குழப்பம் தான். என்ன தஜ்ஜால் செய்யற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிஃபத் இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிஃபத் தான் தஜ்ஜாலுக்கு இருக்கு. இப்ப என்ன செய்ய, ரெண்டு பேரும் ஒரே கருத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அதான் நமக்கு என்ன செஞ்சிடும், குழப்பம் வந்துடும். இதற்காக வேண்டிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய வரலாறு சொன்னார்கள். நீங்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் முஃமினாக ஈமானுடையவர்களாக ஈமான் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்ப நமக்கு என்ன செஞ்சிடும், அப்போ முதல் சிஃபத்தில் நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்மளுடைய ஈமான்ல நம்ம கரெக்டா இருந்தோம்னா அப்ப தஜ்ஜாலுடைய குழப்பத்தை செஞ்சிடலாம், தப்பிச்சிடலாம். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அத்தகையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தரித்திரங்களுக்கு பின்னாடி கடைசியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்ற துஆவை நீங்கள் அதிகமாக ஓதிக் கொள்வீர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்ப என்ன செஞ்சிடும், நமக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் தஜ்ஜால், இவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக நமக்கு தெரிந்திருந்தோம். அது மட்டும் கிடையாது, அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் மஹ்ஃபூஸ் சூராவில் உள்ள கடைசி 10 ஆயத்துகளையும் முதல் 10 ஆயத்துகளையும் மனனம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவரும் என்ன செய்து விடுவார், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவார். அடுத்ததாக நான்காவதாக கூறினார்கள், யார் மக்கா மதீனாவில் ஐக்கியமாகி விடுகிறார்களோ அவரும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார். அவரும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார். இவ்வாறெல்லாம் ஒரு முஸ்லிம் சரியான முறையில் நடந்து கொண்டார் என்று சொன்னார், இதே போன்று தன்னுடைய அமல்களை சரி செய்து கொண்டார் என்று சொன்னார், இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், தஜ்ஜால் யார் என்பதாக நாம் சரியாக விளங்கிவிடுவோம். அது மட்டும் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுல மிக சிறப்பிற்குரிய 6 சிஃபத்துகளை கொடுத்தான். அதுல நம்ம 2 பார்த்துட்டோம். என்னென்ன, ஒன்று குஷ்ட நோயை குணப்படுத்துறது, இரண்டாவது உயிர் கொடுத்து செஞ்சுவாங்க, உயிரை எழுப்பி விட்டுருவாங்க. அடுத்தது மூன்றாவது விஷயம், மண்ணாலை முதலில் மண்ணால் பறவை படைத்த நபி யாரும் சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மண்ணில் என்ன செஞ்சாங்க, ஒரு பறவையை படைத்ததை செஞ்சாங்க. அதற்கு உருவம் கொடுத்த நபி யாரு, நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக நான்காவது விஷயம், கண் குருடாக இருக்கக்கூடியவர்களுக்கு குருடை நீக்கிடுவாங்க. கண் குருடாக இருக்கக்கூடியவர்களுக்கு குருடை நீக்கிடுவாங்க. இதே போன்று இது 4வது சிஃபத்து. 5வது சிஃபத்து என்ன என்று சொன்னால், வீட்டில் மறைமுகமாக சேமித்து வைத்த பொருட்களை கண்டறிந்து விடுவார்கள். ஒருத்தர் என்ன செய்யறாரு, வீட்டுல யாருக்கு தெரியாம ஒரு பொருள் ஆட்டையை போட்டு வீட்டுல வச்சுட்டாரு. இப்ப என்ன செஞ்சிருவாங்க, இந்த கம்பெனி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்துச்சுன்னு சொன்னா இவங்க யாரு என்ன செஞ்சிருவாங்க, கரெக்டான முறையில ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. இது என்ன செய்யுது, இது ஒரு மேஜிக் கிடையாது, நன்றாக விளங்க வேண்டும், இது தந்திரங்கள் கிடையாது. இதெல்லாம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட சிஃபத். இதெல்லாம் என்ன, நபிமார்களுக்காகவே சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட சிஃபத்துகள். இதே போன்றுதான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார், ஒரு மிகப்பெரும் சிஃபத்தை கொடுத்தான். என்னன்னு சொன்னா, தன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து மேராஜுடைய பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கண்ணியப்படுத்தி என்ன செஞ்சா, மேராஜுடைய பயணத்துல அத்தனை நபிமார்களையும் சந்திக்க செய்தார். அல்லாஹ்வே என்ன செய்தான், சந்திக்க செய்தான். இது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிஃபத். நம்ம பல சிஃபத்துகளை கொடுத்திருக்கான். ஆனா இப்ப நாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரும் சிஃபத் என்னன்னு சொன்னா, நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னா என்ன சாப்பிட்டு வந்தீங்கன்னு அதை குறிப்பா சொல்லிடுவாங்க. அதை என்ன செஞ்சிருவாங்க, அந்த சிஃபத்தை கணிச்சு சொல்லிடுவாங்க. இப்படியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்தார், அல்லாஹ் தஆலா பல சிஃபத்துகளை கொடுத்திருந்தார். அதில்
குறிப்பாக ஒரு சில சிந்தனைகள் தஜ்ஜாலுடைய கையில் இருக்கின்றது. இதே போன்று தஜ்ஜாலும் செய்வார். இந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறியதை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்நாளில் சரி செய்து விட வேண்டும். நாம் சரி செய்வது மட்டுமல்லாமல் இதை நாம் கேட்டதன் மூலமாக இதை எத்தனை நபர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை உம்மத்துகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சந்ததியினர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இந்த சூழ்நிலையில் இருந்து நாம் ஒவ்வொரு மீதும் கடமை. ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் நம்ம கேட்கல, இப்ப நம்ம கேட்டுட்டோம். இப்ப கேட்டு நம்ம சொல்லலன்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்வா? அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டு அல்லாஹ் இடத்துல நிற்கும் பொழுது அந்த மனிதனை பார்த்து கேட்பா, ஏன் உனக்கு யாருமே சொல்லலையா? இதை பத்தின உரையை உனக்கு யாரும் வெளிப்படுத்தலையா என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் தாலா நம்மளுடைய சட்டங்களுடைய காவலை கொடுப்பா. என்ன செஞ்சது இந்த உலகத்துல? உனக்கு இந்த சூழ்நிலையில இந்த ஜும்மாவுடைய நேரத்துல உனக்கு இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு, இதையே மக்களிடத்துல சொல்லல, இதற்கு முன்னால விழிப்புணர்வு சொல்ல காரணமாக உன்னால் ஒரு மனிதர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நரகத்திற்கு செல்ல இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் நாளை நம்மை கியாமத் நாளில் கேட்டான் என்று சொன்னால் நாம் என்ன பதில் வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் தப்பித்து விடலாம், நாம் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை தப்பித்து விடலாம், ஷைத்தானுடைய குழப்பத்தை தப்பித்து விடலாம் என்று நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. நம்முடைய சமூகம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அத்தனை குழப்பங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும், அத்தனை விதமான சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக மனதில் எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அதிகமாக ஈமானுடைய ஊக்குதல்கள் மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய அத்தனை ஊக்குதல்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல குழப்பங்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நம்மளில் அறியாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து அத்தனை மனிதர்களுக்கும் தெளிவினை இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. மேலும் இந்த அனைத்து சமூகத்திற்கும் ஈமானுடைய அந்தஸ்து ஏற்பு தருவானாக. மேலும் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டோம் நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாக்க அருள் புரிவானாக. அடுத்ததாக நாம் அடுத்த வரக்கூடிய வாரங்களில் யஜூஜ் மஜூஜுடைய வருகையை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதே போன்ற அடையாளங்களையும் இதே போன்ற மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் ஆய்வு செய்து அதிகமாக தெரிந்து அதை முழு சமுதாயத்திற்கும் வெற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக கூறி எனது உரைக்கு தெரிவிக்கின்றேன். வஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال அவர்களுக்கு குத்பாவை நன்மை கிடையாது என்று வந்திருப்பதனால் குத்பாவை நன்றாக சரிதாக்கி கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் திருநீரம் செய்தார். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آله
من يهده الله فلا مضل له لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعصيهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أول أمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأكثرهم حياة الجنة والحسن والحسين سيدنا ثلاثة من الجنة والحسن أسر الله وأسر رسوله. اللهم اغفر للعباس ووليه مغفرة الله ومغفرة لا تغادر ذنبا. اللهم في أصحابي لا تتخذوا قوما من بعدي فمن أحبهم فليؤذي أحبهم ومن أبغضهم فليؤذي أبغضهم وخير التي بغي.
ஷேக்கே ஷேக்கே அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போ வந்த அதிரை கிரியேட்டிவிட்டி சேனல் வாங்க. அலைஹிஸ்ஸலாம். வாழ்த்துக்கள். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் அவசியம். அசர் தானே இன்னைக்கு. Subscribe to Creativity channel. Do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.